ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் டாட்டாவோட நெக்ஸான். டெம்பரேச்சர் வார்னிங் ஆகி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கூலண்ட்டும் கம்மியாயிட்டே இருக்குன்றது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் செக் பண்ணோம். ஃபேன் மோட்டரை பார்த்தீங்களா போட்டோன்னே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உள்ள டஸ்ட் ஃபார்ம் ஆகி கொட்டுதுன்றது அது வேற ஒன்றும் இல்லை, வெஹிக்கிள் அந்த அளவுக்கு ரன் ஆகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஃபேன் மோட்டர் வித் ரெசிஸ்டர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டர் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, பிகாஸ் இந்த வண்டியில் வரும்போதே ரெசிஸ்டரோட தான் வரும். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வார்னிங்லாம் ஏசி ஒர்க் ஆகலன்னு சொன்னதுக்கெல்லாம் ரீசன் வந்து இந்த ஃபேன் மோட்டர் தான். கூலண்ட் லீக் இருக்கே ப்ரோ, அதனால கூட அந்த மாதிரி ஆகும்னு நீங்கள் சொல்லலாம். பட் வெஹிக்கிளில் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூலண்ட் வந்து இருந்தது. மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டர் தான். ரேடியேட்டர் ஃபேன் ப்ராப்பராக ரன் ஆகலனாலே ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து ஏசி ப்ராப்பராக வேலை செய்யாது. நெக்ஸ்ட் தான் வார்னிங் லேம்ப்லாம் ஷோ ஆகும். ஃபேன் மோட்டர்லாம் ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிட்டு கூலண்ட் எங்கே லீக் ஆகுதுன்றத செக் பண்ணிடலாமா. செக் பண்ணி பார்த்ததுல இந்த தெர்மோஸ்டாட் ஹவுசிங்ல இருந்தா லீக் ஆயிருக்கு. நான் இப்போ க்ளீன் பண்றேன். அகைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லீக் ஆகும். அந்த இடத்துல தான் லீக் ஆகுதுன்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேன் மோட்டர்லாம் மாட்டி வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes ஹைடில் ரன் பண்ணும். அப்போலாம் லீக் ஆகலை. வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லீக் ஆகிறதுக்கே ஸ்டார்ட் ஆச்சு. வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் இருக்கும்போது தான் லீக் ஆனதுனால அந்த ஹவுசிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து கொஞ்சம் டவுன் ஆகணும். ஸோ வெஹிக்கிள் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த ஹவுசிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஒன்னையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஹவுசிங் கூடவே பார்த்தீங்கன்னா வேல்வும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா அதோட பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஹவுசிங் உட்கார பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நியூ ஒன்னையே ஃபிட் பண்ணணும். டஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூலண்ட் பார்த்தீங்கன்னா லீக் ஆகும். ஸோ அது பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் நியூ ஒன்னை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ட்ரையாக விட்டுடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணதுனால அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூலண்ட்டை தான் ஃபில் பண்ண போகிறோம். கூலண்ட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கூலண்ட்டுக்கான ரேஷியோவை வாட்டரோட மிக்ஸ் பண்ணணும். வாட்டரை விட டிஸ்டில்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டிஸ்டில்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி கரெக்டான ரேஷியோவில் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன வெஹிக்கிள் எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 minutes ஹைடில் ரன் பண்ண போகிறோம். வெஹிக்கிள் ஹைடில் ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் கூலிங்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. கூலண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் தானே லீக் ஆச்சு. ஸோ வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வெஹிக்கிளில் ஹெட்லைட் ஸ்டாப் லைட்லாம் கரெக்டாக க்ளோ ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ட்ரையல் தான் எடுக்க போகிறோம். வெஹிக்கிளை ஓட்டி பார்த்ததில் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது. எந்த ஒரு லேகும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஏசியோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்தது. அப்புறம் என்ன எப்பவும் போல் கஸ்டமருக்கு சூப்பராக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு டாடா நெக்ஸான் வச்சுருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.